விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே விவசாய நிலத்தில் உள்ள கிணற்றில் ஆடு மேய்க்கும் தொழிலாளி கொலை செய்யப்பட்டு கிடந்த வழக்கில் அவரது 21 வயது மகனை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆட்டை திருடி விற்றதாலும் காதலுக்கு தந்தை எதிர்ப்பு தெரிவித்ததாலும் இன்ஸ்டாகிராம் கூட்டாளியுடன் சேர்ந்து மகனே தந்தையை கொன்றதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மணிவண்ணன். மணிவண்ணன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே நாகநந்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன். இவருக்கு போதும் போந்து என்ற மனைவியும் தவமணி என்ற மகனும் உள்ளனர். இவர் ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வருகிறார். இவர் ஆடு வாங்குவதற்காக அடிக்கடி வெளியூர் செல்வது வழக்கமாக கொண்டிருந்தார். இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஆடு கோட்டையில் கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த முருகன் மறுநாள் காலையில் மாயமானார். ஆடு வாங்க வெளியூர் சென்றிருப்பார் என குடும்பத்தினர் நினைத்த நிலையில் முருகன் 3 தினங்களாக வீட்டுக்கு வரவில்லை என்பதால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் அவரது குடும்பத்தினர் அருகில் உள்ள கிராமங்களை தேடினர். இந்நிலையில் கடந்த மே 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை முஷ்டக்குறிச்சியை சேர்ந்த காசி என்பவர் உள்ள தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சுவதற்காக கிணற்றில் எவ்வளவு தண்ணீர் உள்ளது என்று எட்டி பார்த்த போது கிணற்றில் சாக்கு மூட்டை ஒன்று மெழுகு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக காசி ஆவியூர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தார். முதலில் காற்று பன்றி தான் இதோ கிடந்து கிடக்கிறதா என்று நினைத்த காசி பின்னர் மூட்டை என்பதை அறிந்தார். காசியின் தோட்டத்திற்கு விரைந்து வந்த ஆவியூர் காவல் நிலைய போலீசார் சாக்கு மூட்டையில் மனித உடல் இருப்பது போன்று தெரிய வந்ததால் காரியாபட்டி தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். அதையடுத்து அங்கு விரைந்து வந்த காரியாபட்டி தீயணைப்புத்துறையினர் கயிறு மூலம் சாக்கு மூட்டையை வெளியே எடுத்து பார்த்தனர். அப்போது சாக்கு மூட்டை திறந்த போது அதில் காணாமல் போன ஆடு மேய்க்கும் தொழிலாளி நாகநந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் கிடந்துள்ளார். முருகன் மர்மமான முறையில் அடித்து கொலை செய்து கை காலில் இறுக்கி சாக்கு மூட்டையில் கட்டி கிணற்றில் வீசி சென்றது யார் என போலீசார் விசாரணை தெரிய வந்தது. முருகன் உடலை கைப்பற்றி ஆவியூர் காவல் நிலைய போலீசார் உடல்கூறு ஆய்வுக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாவட்ட எஸ்பி கண்ணன் தலைமையில் போலீசார் மோப்ப நாய் உதவியுடன் சம்பவ இடத்திற்கு தடயங்களை சேகரித்தனர். ஆடு மேய்க்கும் தொழிலாளி யார் கொலை செய்திருப்பார்? முன்வருவத காரணமா கொலை செய்ய நடந்திருந்தா அல்ல குடும்ப பிரச்சனையா என பல கோணங்களில் போலீசார் விசாரணை செய்ததில் அப்போது முருகன் உடலை கண்டு அவரது மனைவி உறவினர் உட்பட அனைவரும் அழுது புலம்பிய போது முருகனின் மகன் தவமணி மட்டும் முயற்சி இல்லாமல் சாதாரணமாக இருப்பதை கண்ட போலீசார் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. மேலும் போலீசார் விசாரணையில் முருகன் அவரது மகன் தவமணி தான் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு தெரிய வந்துள்ளது. இதுக்கிடையே போலீசார் சந்தேகித்த நிலையில் போலீசார் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் அவர்தான் கொலை செய்து தெரிய வந்தது. அவருடைய மகன் தவமணி சரியாக படிக்காமல் இருந்து கொண்டு ஊர் சுற்றி வந்ததாகவும் மேலும் அவருடன் ஆடு மேய்த்ததாகவும் இன்ஸ்டாகிராமில் மழை வந்த தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தன் தந்தையே கொலை செய்தார் என்று தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.